குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 6ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 23ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்று விசேஷ தினம் என்று பார்த்தால் திங்கட்கிழமை ஈஸ்வர பகவானுக்கு மிக முக்கியம், உகந்த நாள். அதே போல் இன்று மாத சிவராத்திரி. அருகிலுள்ள சிவாலயங்கள் நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 5:55 அதே போல் இந்த சந்திராஷ்டம தினம் என்று பார்த்திங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 6/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6/5/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுபம் நிறைந்த, நன்மை நிறைந்த, வரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். நீங்கள் நினைத்த பணிகள், திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம். இதனால் ஒரு மனச்சோர்வு, பண செலவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக முடியும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, வெளி உணவை தவிர்த்துருங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள். அதே போல் அலுவலகத்தில் அனைவரிடமும் அனுசரித்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் உங்களுடைய பேச்சுகள் திறமை மிகுந்ததாக இருக்கும். இதனால் அலுவலகத்தில் அனைவருடைய பாராட்டுகள் கண்டிப்பாக பெறுவீங்க. பணிகளில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் நிறைந்து ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்குவதற்கு யோசனை எல்லாமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். மனதில் திட்டமிட்ட காரியங்கள், நினைத்த காரியங்கள், முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவமாகும். சொல்வாக்கு அதிகமாக இருக்கும். சமுதாய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக அகர்ந்துடுவாங்க. உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக செயல் வடிவமாகும். அதனால் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழ கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து ஒற்றுமையாக மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. உழைப்பிற்குண்டான ஊதியம் கிடைக்கும். அதே சமயத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே கோவப்படாமல் பொறுமையாக அமைதியாக அனைவரிடத்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலுமே திட்டமிட்டு பொறுமையாக பதற்றம் இல்லாமல் செய்ய கற்றுக்குங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படாது. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது.
அதே போல் தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்ககிட்ட தயவுசெய்து பகிரக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வீட்டில் உள்ளவர்கள் உங்களை மதிப்பார்கள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் பலம் என்ன, அடுத்தவர்கள் பலம் என்ன, பலவீனம் என்பதை கண்டிப்பாக இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். ஒரு புதிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். வெற்றி நிறைந்த நாள், மன மகிழ்ச்சி நிறைந்த நாள், உங்களுக்கு சாதகமான நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அரசு வழியில் உங்களுக்கு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கிடைக்கும். கோர்ட் வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக எல்லா தீர்ப்புமே வரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இருக்கும். மனதில் நீண்ட நாளாக கவலைகள் எதாக இருந்தால் அந்த கவலைகள்லாம் தீங்கி ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஒரு தெளிவு பிறக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் நண்பர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களை பற்றிய தெளிவு உங்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். போட்டியாளர்கள் அகழ்வாங்க. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவரிடத்துமே நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் மிகச்சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போக நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட கால திருமணம் வரன் அமையல, திருமண வரன் கண்டிப்பாக அமையும். ஒரு உயர்வு நிறைந்த வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வரன் அமையாதவர்களுக்கு திருமண வரன் அமையும். அதே போல் அருகில் உள்ளவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரிப்பாங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் குறைவாங்க. உங்களுக்கு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள், வெளிநாடு பயணம் எல்லாமே நல்லபடியாக என்று நடந்து முடியும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாய் வழி தந்தை வழி சொல்லுங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தான். அதனால் அவரிடம் அடங்கி போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் தன்னால் லாபம் இல்லைன்னா இன்றைக்கி 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு செய்தி, இதெல்லாம் வெளியூரிலிருந்து வருகின்ற செய்தி எல்லாமே உங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தயவுசெய்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. உற்றார் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து போங்க. சகோதரர்கள் வழியில் அனுசரித்து போங்க. நண்பர்கள் இடத்துல அனுசரித்து போங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். போட்டியாளர்கள் ஈஸியாக அன்றைக்கி தவிர்த்திடுவீங்க. தந்தை வழி தாய் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கி கண்டிப்பாக மறையும். இன்றைக்கி பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகமாக என்று இருக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாக பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருங்க. யாருக்கும் கடன் தராதிங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படாது. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதில் நல்லா தெளிவாக படிச்சுட்டு வாங்குங்க. இல்லைன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது.
இன்றைக்கி எதுவுமே கவனம் தேவை, கவனம் தேவை. பொறுமையுடன் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி அடையும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக, நல்ல நாளாக, ஒரு சுகம் நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.